வணக்கம். நான் மும்பை நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலர் விசிகா. நேற்று வந்து 26ஆம் தேதி அன்றைக்கி காலையில் எல்ஐசியை சேர்ந்த ராசிபுரம் எல்ஐசி நகரத்தை சேர்ந்த கவின்ராஜ், நம்ம அப்பா பேர் வந்து பிரகாஷ், அவன் ஸ்கூல் போயிருக்கான். ஸ்கூல் போன இடத்துல வந்து பையன் வீட்டுக்கு வரல. என்னன்னு கேட்டால் வலிக்கு விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே வந்து பாத்ரூம் கிடையாது. பாத்ரூம் இருக்குது, ஆனால் அது வந்து டைல்ஸ் கிடையாது. வலிக்கு விழுந்த அளவுக்கு டைல்ஸ் எல்லாம் கிடையாது, சாதாரண மண் தரதாவது. அப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது கொலை செய்யப்பட்டு அவன் இறந்துட்டான்னு. இதை வந்து மூடி மறைச்ச ஆசிரியரும் சோமசுந்தரம் தலைமை ஆசிரியரும் சோமசுந்தரம் ஆசிரியரும் சித்ரா ஆசிரியரும் அந்த மாணவனை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ண சொல்லிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ல போனீங்கன்னா, அந்த பையன் இறந்த பையன் வந்து தலித் மாணவன், அடித்த பையன் வந்து பிசி சௌராஷ்டிராக்கிற பையன். இது வந்து எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து அந்த கொலையாளிகளை வந்து கைது செய்து அந்த இறக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து 10 லட்ச ரூபாயும் இலவச பட்டாவும் மற்றும் அந்த அரசு வேலை வாய்ப்பும் அந்த குடும்பத்தில் ஒருத்தவருக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பும் வாங்கணும்னு கேட்டுக்கிட்டு எஸ்பிகிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவரும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செய்கிறோம். இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கேஸ் எப்படி போடணுமோ அதுமாதிரி நான் வழக்கு வந்து நியாயமான நீதி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சப்போஸ் எங்களுக்கு ஆறுதலாக இல்லாமல், வன்கொடுமை தடுப்பு சட்டம் இல்லாமல் அது கொலை வழக்கு பதிவு பண்ணுறோம்னா நாங்கள் வந்து எங்கள் சமூகம்லாம் ஒன்று சேர்ந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி பாடி வாங்க போகிறீங்களா? என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி பாடி இன்றைக்கி வாங்க மாட்டோங்க. நாங்கள் வந்து அரசு தரப்புலேருந்து கலெக்டரோ ஆர்டிஓவோ இல்லை டிஆர்ஓவோ வந்து சரியான உத்தரவு, அதாவது அசூரன்ஸ் கொடுக்குற வரைக்கும் இந்த நாங்கள் பாடி வாங்க மாட்டோம். எந்த காரணத்தை கொண்டும் தம்பி கவின்ராஜோடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம். அதில் வந்து நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். சரிங்க சார்.